செக். ஹலோ 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 ஹலோ. ஒரு நிமிஷம் இருக்கு. ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கிறது தப்பு இல்லை. மைக்கு மைக்கு. ஹலோ ஹலோ ஹலோ. வந்துருங்க. அந்த கையில் இருக்கிறது பொண்டாட்டி மாதிரி, இந்த கையில் வச்சுருக்க மைக்கு கொழுந்தியா மாதிரி. எப்படி சொல்கிறீங்க? அது கனெக்ஷனோடு இருக்குது, இது கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. மைக்கு ரெண்டுலேயுமே சத்தம் வரும். ஹலோ ஹலோ. நான் எது நல்லா இருக்குன்ட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். கொழுந்தியா தான் நல்லா. இது இது இந்த மைக்கு ஏன்டா குழப்புற? எங்களுக்கு இந்த மைக்கு பிடிக்காது. அப்போ எங்களுக்கு பிடிக்கும், கொடு. இதை கொஞ்சம் நல்லா. ஹலோ ஹலோ ஹலோ. இங்கே சரியா டவர் கிடைக்கல, பஸ் ஸ்டாண்டு பக்கம் வாங்க. எதுக்கு? அங்கே தாண்டா டவர் கம்பி ஊண்டி இருந்தானு. நீ வேணாப்பா. ஹலோ செக். செக்கு கிடையாதுமா, கேஸ் தான் தருதா. தீரன் சின்னமலை கவுண்டர் சொல்லியிருக்காங்க. அண்ணா கொஞ்சம் நல்லா வெயிட்டாக வச்சுருக்கண்ணா. ஆமாண்ணே, 2 கிலோ கடலை கட்டி தொங்க விடுறேன். அதில் அதை நடுவர் தலையில் வேணாலும் வைங்கண்ணே. வச்சு 7 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலி நான் ரொம்ப அடக்கமான பொண்ணு. எங்கள் ஊர்லேயும் 4 அடக்கமான பொண்ணு இருக்கு. எங்கே? சுடுகாட்டில். நான் எவ்வளோ நேரம் பேசணும்? காலையில் 4:30க்கு பஸ் வரும், அது வரைக்கும் பேசுங்க. நீங்கள் இருப்பீங்களா? நாங்கள் வண்டி கிளப்பிடுவோம் ஈரோடு. அப்போ ஆடியோக்காரர் என்ன இருப்பாரா? அவர் நாளைக்கு தான் போவார், இருந்தா இருக்குங்கிறாரு. அப்போனா எனக்கு டபுள் பேமெண்ட். இன்னைக்கு ஒரு பேமெண்ட்டுக்கே வழி இல்லை. எங்கள் அண்ணனுக்கு, உங்கள் அண்ணனா? சின்ன அண்ணன், பெரிய அண்ணன், அப்பா, அக்கா. அப்போ நான் தாய் மாமனா? தாய் மாமனா நிறைய செலவாகும் சார். அப்படின்னா அந்த போஸ்டர் நான் ரிசைன் பண்றேன். நம்ம தான் சிங்கிள் டீயே யாருக்கும் வாங்கி தர மாட்டோமே. என் பொண்டாட்டி தான் சொல்லியிருக்காளே, என்னன்னு? கூட்டமா இருக்க இடத்துக்கு போகாதரா, டீ வாங்கி கொடுக்கணும், ஓரமா நின்று உறிஞ்சு குடிச்சிட்டு வந்துடுறான்னு. இது நம் குடும்பம் தானே நடுவர். நம் குடும்பம் நாரி 6 மாசம் ஆச்சு. அது ஆச்சா? இந்த கரெக்டாக சொல்கிறேன். இப்போ நான் ஆரம்பிச்சிருவேன் நடுவர்களே. நல்லா இருக்கீங்களா? நான் என்ன முடியாம கிடந்தேன்? இல்லை நான் முடியாமல் இருக்கேன். நீ முடியலைன்னா நொப்பனை போய் கேளு. இங்கே வந்து எங்களை கேட்குற? அங்கே போனால் எங்கள் அப்பாவை கேட்பேன், இங்கே வந்து அவங்கள தானே கேட்க முடியும். ஓஹோ, அவனையே கேளு. மரியாதை கொடுங்க நடுவர். அவனுக்கு கொடுத்து ரொம்ப நாளாச்சு. யாருக்கு? நொப்பனுக்கு. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உட்காந்து தான் இருக்காங்களா? நான் ஆரம்பிச்சிடுறேன் சார். ஆரம்பி ஒழுங்கா. தாத்தா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. ஒரு வயசு குரூப் அப்படிதான் இருக்கும். ஆரம்பிச்சிடுறேன். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருகுருவென பார்க்கிறார். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி, டாடி, ஆன்டி, அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா, அப்பா, அத்தை, மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கின் வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஜோரா கை தட்டு. ஜோரா கை தட்டுங்க. பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பி நடப்ப நடுவர் வளையத்துல நுழைவார். அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பியில இல்ல. ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாம் மக்கள் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லியிருப்பாரு. இப்ப சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்க, அது 2 கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான் இருப்பார். காலம் மாறி போச்சு சார். ரேஷனுக்கு போனா பருப்பு காண, கோயிலுக்கு போனா செருப்பு காண, ஹாஸ்பிட்டலுக்கு போனா உறுப்பு காண, அப்புறம் சாமியார்ட்ட போனா கருப்பு காணங்க. அங்கேதான் காணாம தெரியுது இல்ல. அப்புறம் சாமியார்ட்ட போய் புள்ள குடி சாமினா கொடுத்து விட்டானா எஃப்ஐஆர் போடுறது. ஏதாவது ஒரு மாற்றம்னா இப்படி ஆயிடுது சார். அசந்தா வரும். நான் இப்போ அந்த மைக்கவே எடுத்துக்கவா சார்? அதான் எடுத்துக்க. ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறம் இதை வைங்கண்ணே கொஞ்சம். ஹலோ ஹலோ. ஓகே. நான் ஏன் பாண்டிச்சேரிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்? நான் ஏன் பாண்டிச்சேரிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போத்தேன். ஏ ரவி என்ன, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? நடுவர் அவர்களே, என்னம்மா நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? சேச்சே, வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த ஊர்ல மட்டும் எனக்கு பணமே வேணாம். தம்பி, நம்ம பிரிச்சுக்கிறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே விட்டுறீங்க. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்கு. அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்க கூடாதுங்கிறது இதுக்கு தான். கவர்ல கரெக்டா கொடுக்குற நடுவர் கொடுப்பாங்க. வந்தாங்கல்ல சார், உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாராங்க.
இல்லையம்மா, நீ பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்காங்க எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம்? இங்கேருந்து 160 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியார பையன் எவ்வளோ கணக்கு கரெக்டாக சொல்லுதா? நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நட்டுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நட்டுவர். மகளிர் தினத்திற்கு ஆளுக்கு ஒரு பட்டு சேலை வாங்கி தரக்கூடிய நட்டுவர். இது சொல்லவே இல்லை. மார்ச் 8 வருதுல்ல, அதுக்கு நீங்க தானே நட்டுவர். யார் நிகழ்ச்சியோ அவங்க வாங்கி கொடுப்போம். இல்ல மார்ச் 8க்கு உங்களுக்கு தான் நாங்கள் வரலாறு வாங்கி கொடுக்கக்கூடிய நட்டுவர். இப்படிப்பட்ட நடுவர் கௌதமி வர்ணிக்கிறேன் சார். திருமணத்திற்கு பின்புதான் சந்தோஷம் பேசுறேன். என்னால மட்டும்தான் வர்ணிக்க முடியும். நான் தான் உங்களை வர்ணிக்க போறேன்ல. ஒரு நிமிடம் என்னை பாருங்கள் நடுவர் அவர்களே, ஒரு நிமிடம் என்னை பாருங்கள். நான் அடுத்தவன் பொண்டாட்டிலாம் பார்க்கறது இல்லை. ஒரு 20 நிமிஷம் வேற வழியே இல்லை பாருங்க. அப்படி பார்க்க கூடாது. என் உடன் பிறப்பு எங்க ரவி அண்ணாவை பாருங்க, இல்லைன்னா எங்க அங்க பாருங்க செல்வா அண்ணாவை கூட பாருங்க. 2 பேரு கண்களை பாருங்கள் நடுவர் அவர்களே. முக்கா போத தெரியுது. 2 பேரும் கறந்த பால் மாதிரி நடுவர் அவர்களே. அப்படி கண்ணியமா பாருங்க. உங்களை மாதிரியா? எஸ். எவ்வளவு பெரிய யோக்கியம்னு எனக்கு தான் தெரியும். அதனால தான் சொல்றேன். லுக் அட் மீ. இப்போ வர்ணிச்சிடுறேன். சச்சின் நான் பேட்டு, ஜானகி நான் பாட்டு, சிவாஜி நான் ஆக்ட், பட்டிமன்ற நடுவர், தேவகோட்டை மகாராஜன் சார்னா ஸ்வீட் 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 இல்லையா? யாராவது எனக்கு சுகர் இருக்கான்னு காட்டாங்களா? சக்கரையா? சார் தயவு செய்து இந்த சுகர் மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. ஏன் நடுவர் அவர்களே? எனக்கு வந்து 7 வருஷம் ஆச்சு. மதுரையில் தான் ஒரு டாக்டர்கிட்ட செக் பண்ணுறேன் மாதம். காலையில் 7 மணிக்கெல்லாம் வெறும் வயிற்றோட தண்ணியை கொடுத்துட்டு வர சொல்லிட்டார் போன மாதம். போன உடனே இதில் ரத்தம் எடுத்தாங்க. எடுத்து விட்டு இந்த டீ கப்பு மாதிரி ஒரு பேப்பர் கப் இருக்குல்ல, டீ கப்பு, இது மாதிரி ஒரு கப்பு கொடுத்து யூரின் எடுத்துகிட்டு வாங்க சார். நான் பாத்ரூமில் போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கதவை திறந்துட்டு கப்பை எடுக்கிறேன். கப்பு ஓட்டையாக இருந்திருக்கு, பூரா ஒழுகிடுச்சு. திருப்பி 1.5 மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன். எப்போ வரும் நான் பரவாயில்ல. புதுசாக ஒருத்தன் டெஸ்ட்டு பண்ண வந்திருப்பான் போல இருக்கு. அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க. அவன் அங்கேருந்து தழும்ப பிடிச்சிக்கிட்டு வான். என்ன நிறுத்து பார்த்தாடா ரிசல்ட் சொல்ல போகிறான்னுவ. மஞ்சுநாதனுக்கும் சுகர் இருக்குது. நான் தான் அங்கே செக் பண்ண கூட்டிகிட்டு போனேன். அவனை பார்த்த உடனே 2 லிட்டர் எம்டி மிராண்டா பாட்டில் கொடுத்தாங்க, பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு. வாழ்க்கை அவளை சீரழிச்சு போய் கிடக்கு. ஆனால் சுகர் உள்ள நடுவருக்கு கூட ஃபிகராக வர்ணிச்சு பாட்டு பாட முடியும்னா திருமணத்திற்கு பின்புதான் சந்தோஷம் சொல்கிறேன். என்னால் மட்டும்தான் முடியும். அப்படியா அண்ணா? நீங்கள் ஒரு 4 வச்சுங்கண்ணே, நீங்கள் 5 வச்சுங்க. சுதி சாதாரண பேச்சாளர்ல சங்கீத கலா புருஷன் விருது வாங்கினவங்க. ஆமா சார், சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுங்க மகேசனே, நீங்க 5 வச்சுக்கோங்க. அது என்ன மணிடா? சுடர்மணி. பணிய விளம்பரம்டா பண்டிப்பா. இதுனா கலைமாமணி விருது வாங்கணும். அதனால சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 5 வச்சுக்கோங்க, நீங்க 4 வச்சுங்க, நீ முடிஞ்சது வச்சு நடுவர் வர்ணிக்கலாம். ஓகே, ஒரு கிளாப்ஸ். நம்ம பிரச்சனை இப்போ உங்களுக்கு 3 நாளா கை வலி. எங்க ரவி அண்ணாக்கு என்ன பிரச்சனை? கழுத்து வலி. எங்க மஞ்சு அண்ணாக்கு என்னங்க பிரச்சனை? உண்மையை சொல்லிடவா? சொல்லுங்க. மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டு வரும். இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்தது ரவி அண்ணா இவ்வளவு பேச்சு பேசினாங்களே, உங்க பேச்சு எப்படிதான் இருந்தது? சாப்பிட என்ன கூப்பிடு, மொய்யக்கு அண்ணனை கூப்பிடுன்னு பேசுறதா? என்ன பழமொழி சொல்றியா? எனக்கு 501 பழமொழி தெரியும். எனக்கு 502 தெரியும். இதுக்கு தான் கூட தெரிஞ்சால கூப்பிட கூடாதுங்கிறது. ஆமா, வெக்கம் பண்ணாலும் போனா போதும், தொப்படமனா போதும் பேசுறது. பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? கூத்து பாக்க வாடு கொலிந்தியானால நாயாண்ட வர நாரப்பையில. ஆமா, சிங்கு சக்கரசாமி சிங்கு சிங்குன்னு அடிச்சாங்க, 10 விளக்க பறிச்சோம், பட்டு பிடிச்சோம். கர்த்தரம் பிடிச்சோம். தண்ணிக்கு போனாலும் தண்ணி பாம்பு தற்கொலை பண்ணிக்கிட்டு. ஆமா, வேறமா வேணாங்கது வருமா கொண்டாங்க. ரோட்ல ஒரு ஆசாரியை கூப்பிட்டு எனக்கு 2 ஆப்பு வைனா. ஆமா, பெருப்ப பீத்தகலைமா குடிக்கிறது ஓட்டகலைமாம்ல. வேலையில ஒரு ஓனர் வச்சு வேட்டில விட்டு குத்துது கூட இதுனால. ஆமா, ஏப்பளுக்கு வண்டில வருது, அப்பளுக்கு பிளேன்ல வருதுன்னு பேசுறதா? அடுத்த வீட்டுக்காரி ஆம்பளை பிள்ளை பேர்த்தானே எடுத்து வீட்டுக்காரி மஞ்சளான போட்டு குத்துறாங்க. ஆமா, ஆத்திரத்துல அடிச்சா அண்ட வீட்டுக்காரன், அத பாத்திர அடிச்சா ஏன் வீட்டுக்காரனா? பசப்பிய பாம்பு கடிக்குமா பாக்க போனவள அவளே அடிப்பாளா? ஆமா, சித்தாயலி வரவடிக்க போனால கத்தால முள்ள கொத்தறதுச்சாம்ல. அங்க போய் அவ எடுப்ப, இங்க வாடி நானே எடுப்பேன். நான் கேக்குறவன் கேட பையன்டா கேஆர் வச்ச கொண்டல கேடிவி தெரியும். என்ன சொல்ற? கேக்குறவன் கேட பையன்டா கேஆர் வச்ச கொண்டல கேடிவி தெரியும் பேசுறதா? நானும் போட்டு தாயா பாக்குறேன், நோ சிக்னல் வருதியா. எவனோ சட்டா பாக்சல சுவிட்சியை மாத்தி விட்டு போயிட்டா ஒரே அலையா அடிக்குது. அடேங்கப்பா, வந்ததுல இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம் பேசுறீங்கல்ல. நான் கேக்குறேன் சார், மனைவினால பிக்கல், மனைவினால பிடுங்கல், மனைவியே பிடிக்கல, அப்புறம் ஏன் சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணம் என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சிட்டேன்னு சொல்றீங்கல்ல சார்.
நிம்மதியை தான் தொலைச்சிட்டீங்கல்ல ஆண்கள்லாம். நீங்க தொலைச்ச இடத்துல தேடாம ஏன் சார் இந்த ஊர்ல தேடுறீங்க? நேத்து தேடினம்மா, வேற ஒருத்தி வர்றாமா. யாரு? அவ தங்கச்சி தான். எப்ப பார்த்தா டேய் தம்பி சார் இத உட்கார்ந்திருக்கானுங்கல்ல, வந்தவனே என்ன பார்த்தவனே சிரிச்சானுங்க. சிரிச்ச உடனே எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கே, ஒத்த பிள்ளை அந்த மஞ்சள் கலர் டி-ஷர்ட்க்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஓ அவனுக்கா? ஆமா. எப்ப ரவி என்ன பேச்சு கேட்டு கைத்தறல் கொடுத்தானா அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கல முடிவு பண்ணிருக்கேன் சார். அவனும் வந்தவனும் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். ஏன்? ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கே, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோன்னு வேணாம்னு முடிவு பண்ணிட்டாமோ. இங்க இவ்வளவு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம்? பாதிப்பு ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். சார் மனைவி வேணாம், மனைவினால கஷ்டம் சொல்றீங்களா சார்? நான் கேக்குறதுக்கு டக்கு டக்கு பதில் சொல்லுங்க. கேளு. நான் 1000 கேள்வி கேட்பேன். நான் 2000 பதில் சொல்லுவேன். விடிய விடிய கேட்பேன் சார். நான் விடிஞ்சும் பதில் சொல்லுவேன். சும்மா இல்ல மகாராஜன். நானும் சும்மா கிடையாது, சாதாரணமான கிரைண்டருக்கு உள்ள. கிரைண்டரா? கிரைன் இருக்குது. நான் கேக்குறேன் சார், தருதலைய தரமாக்குறது யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவாளியாக்குறது யாரு? மனைவி. ஹாட்டாரோட கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவ ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. நல்லா தட்டுக்க கைய பெஞ்சல தட்டுக்க. மண்ணுல இருக்கவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? மனைவி. நல்லவன குடியார போயில ஆக்குனது யாரு? மனைவி. ஆமா சார், அவனுக்குலாம் என்ன சார் தெரியுது? அவனுக்குலாம் என்ன சார் தெரியும்? அவங்களுக்கு மட்டும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காது, எல்லாம் தெரியும். நம்ம தான் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் கேட்குறேன் சார், உங்களுக்கு காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா தேங்காய் சட்னி பிடிக்குமா? தேங்காய் சட்னி. ஜீன்ஸ் பேண்ட் பிடிக்குமா வேட்டி சட்டை பிடிக்குமா? வேட்டி சட்டை. பழையது பிடிக்குமா பிரியாணி பிடிக்குமா? பழையது. மனைவி பிடிக்குமா தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார்ட்ட இருந்து வந்து. மாமியார் எங்க இருந்து சார் வந்தாங்க? என் மாமனார் புடிச்சிட்டு வந்தாரு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். நல்ல பெண்களா ஜோர கை தட்டுங்க பெண்கள்லாம். இந்த ஊர் இங்க வந்திருக்க பெண்கள் எல்லாருக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போற நடுவே. நீ சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு போயிடுவே, அவங்க நாளைக்கு இங்க குடும்பம் நடத்தணும். கண்ணாடி பொண்டாட்டி ஒண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்தம் கொடுத்தா கொடுக்க மாட்டோம். ஓ, வந்ததுல இருந்து அம்மா கூட இருந்ததா சந்தோஷம் சந்தோஷம் பேசுறாருல மஞ்சுநாதன், எவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்கிறார். ஓ வந்துட்டாங்களா? ஐயோ ஐயா பார்த்து உட்காருங்க, மெதுவா உட்காந்தீங்களா? இவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்காருலங்க, கட்டி உடைஞ்சிராம. இவ்வளவு கஷ்டத்துல வந்திருக்காருல, ஏன் வந்திருக்காரு? நீங்க 3 பேரும் சம்பாரிச்ச பணத்தை இந்த ஊர் கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க சார். நான் நொப்பன மாதிரி புள்ள இல்லாத சொத்தா வச்சிருக்கோம், எங்களுக்கு வாரிசு இருக்கு. புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி வந்ததா பின்னாடி வந்ததா? ஹலோ எச்எஸ் மீ, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்ததா கல்யாணத்துக்கு பின்னாடி வந்தா புள்ள? எந்த புள்ள? அந்த புள்ள கல்யாணத்தப்ப தான் வந்துச்சு. புள்ள எந்த புள்ள? மொட்டாட்டி தானே கேக்குற? இல்ல, புள்ளைக்காக சம்பாதிக்க சொன்னீங்களே சார், அந்த புள்ள கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துச்சா பின்னாடி வந்துச்சா? எப்படா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்புறம் தான். இப்போ 3 பேருக்கும் கை கால் இழுத்துருச்சுன்னு வச்சுப்போம். உன்னைய குட்டி அந்தம்ல இந்த புண்ணியம் எங்களுக்கு வேணும். இப்போ தானே வந்து சேர்ந்தா போதுமாடா புண்ணியம்? சொன்னனே கேட்குறிய, அதுகளையெல்லாம் கூப்பிடாதேன்னு. கை கால் இழுத்து வாயெல்லாம் பேச முடியாத விளங்காம போயிடுச்சுன்னு வச்சுப்போம். அந்த நேரத்தில் யார் சார் அழுவுறது? யாரு யார் அழுவா? அவங்க 3 பேருக்கு பிரச்சனைனா உடம்பு முடியலனா நாங்க தான் அழுவணும். அம்மா அழுவாங்களா, தங்கச்சி அழுவாங்களா, இல்ல உங்க மனைவி அழுவாங்களா? இருடா ஆடாடாடா, அவன் சொன்னான் பாரு பாயிண்ட், அம்மாவோட தங்கச்சின்னா சித்தி மேல ஒரு குறியா தாண்டா இருக்கான்ட்ட, அப்பாட்ட சொல்லிடாத சார். மனைவி அழுவாங்களா இல்ல உங்க அம்மா அழுவாங்களா சொல்லுங்க? மனைவி தான் அழுவாங்க. ஏன் அழணும்? நாங்க உங்க அம்மா உங்களை பெத்தாங்க, உங்களுக்காக அழுகுறாங்க. ஏங்க நான் கேட்கறது நியாயம், கை தட்டுங்க. உங்க அம்மா உங்களை பெத்தாங்க அழுகுறாங்க, யாரோ ஒரு அப்பனுக்கு பிள்ளையா பிறந்த நாங்க ஏன் சார் அழணும்? ஆனாலும் அழறோம்ல. இப்போ நீ இந்த லேடிஸ் பொண்டாட்டி அழுவுதுங்கிற பாயிண்ட்டை சொல்றதுக்காக நாங்கள் 3 பேரும் வாய் கையில் இழுத்துக்கிட்டு திரியணும். அப்படி சொல்ல, அப்படித்தானே சொல்றேன். ஆனாலும் நாங்க அழறது எதுக்கு? எங்க பூவுக்கும் எங்க பொட்டுக்கும் நீங்க சந்தோஷமா வாழ்ந்தாதான் நாங்க வச்சுக்க முடியுங்கிற சுயநலத்துல தான் நாங்க அந்த மாதிரி அழறோம். அது ஞாபகம் வச்சுக்க. ஓஹோ. நான் கேட்குறேன் சார், இன்னைக்கு சம்பளம் உங்களுக்கு எவ்வளவு ரூபா? மாப்பிள்ளை கொடுப்பா, நான் வாங்கிக்கிறேன், எங்களுக்குள்ள கணக்கு விளக்கே கிடையாது. நேற்றுக்கு 25,000 ஓவா வாங்கினீங்க. ரூபா ஓவா இல்லை, எனக்கு தெரியும். 25,000 வாங்கினீங்கல்ல? ஆமா. நான் கேட்குறேன், நீங்க நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா, நீங்க வாங்குற 25,000 ரூபாய்க்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? வேலைக்காரிக்கு சொல்லுங்க. ஓ வேலையை காட்டாம வர்றா, வந்தோன்னு காட்டிட்டாங்க.
யாருக்கு? 25,000 ரூபாயில் எத்தனை 500 ரூபா இருக்கு? 50. 500 ரூபாயா மாற்றி 50 பேருக்கு கொடுத்தோம்னு வச்சுக்க. 50 பேரும் எந்த ஊர்ல? தேவட்டையில். எங்க ஊருக்கு வாங்க, வெளுத்து விட்டுருவாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு. தருவாங்க. இங்க பாருங்க, பெண்கள் நாங்களாம் நின்னா குத்து விளக்கு, உக்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு சார். நீ முதல்ல பல்ல விளக்கு சார், குப்புன்னு அடிக்குது. இங்க பாருங்க, ரொம்ப கக்க பக்கன ஆண்கள்லாம் சந்தோஷப்படாதீங்க. இந்த கல்யாணம் ஆகாத செட்டெல்லாம் கை தட்டி சிரிக்கிறீங்க பாருங்க. என்னை விட மொக்க ஃபிகர் தான் உங்களுக்கு பொண்டாட்டியா வரும், ஞாபகம் வச்சுங்க. நீ யாரும் கவலைப்படாத, இதை விட மொக்க ஃபிகர் தமிழ்நாட்டில் கிடையாது. புருஷன் நீங்கெல்லாம் வாங்கி தர நகை எங்க முகத்துல 100 வாட்ஸ் பல்ப் தான் எரியும். ஆனா அந்த நேரத்துல எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்க வீட்டுக்கு வரட்டும் 1000 வாட்ஸ் பல்ப் எரிய நடுவரவர்களே. அது உண்மை. உங்க அப்பா அம்மா வந்தா 1000 வாட்ஸ் பல்ப் எரியும். எங்க அப்பா அம்மா வந்தா தான் பீஸ் ஓன பல்ப் மாதிரி ஆயிருது. அப்பனா பல்ப மாத்தணும்னு அர்த்தம். ஓல்றைய மாத்தணுங்க. மாத்துவீங்க மாத்ரோம்னே. நீங்க வாங்கி தர நகை எங்க புன்னகைக்கு ஈடாகவா நடுவரவர்களே? அந்த புன்னகையை அடகு வைக்க முடியுமா? ஒன்னும் வைக்க முடியாது. நகைக்கடைக்காரர் வந்திருக்காரா? அப்ப போகும்போது காப்பாவும் தருவார். ஓரஞ்சி பார்க்கலாம்னா. இப்படி எல்லாம் பேசுறீங்கல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க சார். கேளு. ஆண்களுக்கெல்லாம் மனைவினால மன அழுத்தம் அதிகமா இருக்குன்னு மாத்திரை போடாதீங்க. மனதார ஒய்ஃப் கிட்ட பேசுங்க நடுவர் அவர்களே. இந்த வழியே அவளால தானே வருது, திருப்பி அவளுக்கிட்டே அப்படி பேசுறது. சார், பெண்கள் நாங்கெல்லாம் என்ன ஆசைப்படுறோம் தெரியுமா? வீரமான புருஷன் எங்களுக்கு தேவையே இல்ல, வீட்டு வேலை செய்யற புருஷன் தான் வேணும்னு நினைக்கிற பெண்கள் நாங்க. அப்படின்னா போய் வீட்டு வேலை செய்யறவனா கட்டிக்கிற வேண்டியானே, எங்களை கட்டுறிய? இப்ப நீங்க வீட்டுல வேலை செய்ய மாட்டீங்களா? இல்ல, செய்ய வைப்போம். எஜுகேட்டட் பீப்புள். எஜுகேட்டட் பீப்புளா? எஜுகேட்டட். நீங்க எவ்வளவுதான் வசதி வாய்ப்பா இருந்தாலும் கூட நாங்க கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் எங்களை மகாராணியா வச்சுக்கணுங்கிறதுனால நீங்க அரண்மனையில வச்சுக்க வேணாம் நடுவர் அவர்களே, அன்பா வச்சுக்கீங்கன்னு தானே சார் சொல்றோம். பாத்தியாடா, இது அந்த புறத்தில் வச்சுக்கிற சொல்லுதுக்கடா. ஹலோ, அன்பா வச்சுக்க சொன்னேன். மகாராணியா வச்சிருக்கணுமா? மகாராணியா வச்சுக்கணுமா? நீங்க அரண்மனையில் போய் வாழணும், இங்கே வாழப்படாது. இவ்வளவுக்கு பேசுறீங்கல்ல, நான் கேட்கிறேன், கல்யாணம் பண்ணா கஷ்டம் சொல்றீங்களா மஞ்சுநாதன்? அப்புறம் ஏன் காலங்காலமா தாத்தா பாட்டியை கல்யாணம் பண்ணி உங்களை பிள்ளையா பெத்தாங்க? அப்புறம் ஏன் உங்க அம்மா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி உங்களை பெத்தாங்க? அப்புறம் ஏன் சார் நீங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைய பெத்தீங்க? கல்யாணம் தான் பிடிக்கல. ஏன்டா மாப்பிள்ள, பாயிண்ட் கரெக்டாக தானே தெரியுது. ஏன் தெரியுமா? எங்கள் தாத்தா கல்யாணம் பண்ணி எங்கள் அப்பாவை பெற்றாரு. ஏன்? எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி என்னைய பெற்றாரு. நான் கல்யாணம் பண்ணி என் பிள்ளைய பெற்றேன். ஏன்? தாம் பட்ட கஷ்டத்தை இவங்களும் படணுமேனு தான் பண்ணி வைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது சார். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். காலங்காலமா பண்ணி அதை அறுவடை பண்ணணுங்கிறதுனால தான் கல்யாணமே பண்றோம். அடுத்தவன் காலை புடிச்சு வாழறதை விட மனைவியோட முந்தான சேலையை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தாவுல பிடிக்க போட்டுக்க போற நைட்டி எந்த முந்தானைய பிடிக்க? ஒரு வருஷத்துக்கு 3 நைட்டியை வச்சு எப்படி சிக்கனமா வாழறோம் தெரியுமா? 3 நைட்டியை மோந்து வாத்து செத்தவன் எத்தனை பேர் தெரியுமா? இங்க ஆண்கள் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? 3 நைட்டி இருக்குன்னு அர்த்தம். ஹலோ சார், எப்ப பார்த்தாலும் அம்மா கூட இருந்ததா சந்தோஷம் சொல்றீங்கல்ல சார். 20 வயசு வரை வளர்த்த உங்க அம்மா உங்களுக்கு ராணினா 20 வயசுக்கு அப்புறம் எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க தம்பி, நாங்க வளர்த்த நாயை கூட விட்டுட்டு வரல சார். ஏன் தெரியுமா? உங்களை மட்டும் வர சொல்ல நாய் வேணாம்னு சொல்றோம். ஒரு நாய் போதும் தான். நாயையும் பாருங்க, இந்த நைட்டு வீடுகளில் காவலுக்கு நாய் வளர்ப்பாங்க. ஆமா, ஆண் நாய் வளர்க்குறாங்களா பெண் நாய் வளர்க்குறாங்க? ஆண் நாய் தான் வளர்க்குறாங்க. ஏன் தெரியுமா ஆண் நாய் வளர்க்குறாங்க? நைட்டு அவுத்து விட்ட உடனே அந்த நாய் இப்படி காம்பவுண்ட் வால்ல போய் இப்படி எட்டி இப்படி திருடன தேடும். பொட்ட நாய் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வளர்க்குறது. சார், எவ்வளவுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷம் பேசினாலும் அம்மா கூட இருக்கும்போது பணம் சம்பாரிச்சான் பெருமையா பீத்தினாலும் கூட என்ன சார் செய்றீங்க? ஆண்கள்லாம் தண்ணி அடிக்கிறீங்க. இதை ஒன்று சொல்கிறேன் முன்னாடி பா, தண்ணி அடிக்கிறாங்க. ஏன் தண்ணி அடிக்கிறீங்க? பழகிட்டு அடிக்கிறான். உங்களுக்கு தான் பிக்கல் இருக்கு பிடுங்கல் இருக்குன்னு தண்ணி அடிக்கிறீங்களா சார்? அதே மாதிரி மனைவிகளை நாங்க சேர்ந்து புருஷன் சரியில்லை, குழந்தைனார் சரியில்லை, உங்க குடும்பமே விலகலன்னு ஆளுக்கு ஒரு கட்டி கடிச்சா உங்க குடும்பம் என்ன ஆகும்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. உன் வாடை எனக்கு தெரியாது, என் வாடை உனக்கு தெரியாது. ஆம்புலேட்டா போட்டு ஆளுக்கு பாதியா பிச்சு தின்னுட்டு குப்புறப்பட தூங்கலாம். சார், கல்யாணம் பண்ணி நாங்க வந்ததுக்கு அப்புறம் குடியார புருஷனை கூட எப்படி குபேரனா மாத்துறோம் தெரியுமா? அது உண்மைதான். நிரூபிச்சுட்டா நீங்க உங்க சம்பளத்தை தருவீங்களா? சொல்லுமா. நான் கேக்குறேன், ஆண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போறேன், ஃபுல் காலி பாட்டில் எடுத்து மேல வைங்க. ஃபுல் காலி பாட்டில் எங்கே நடக்குன்னு தெரியல, யாரும் போட்டாங்கன்னு. சரி ரைட், இதான் இப்போ ஃபுல் பாட்டில். என் பக்கம் அப்படி வைங்க. உன் பக்கம் எதுக்கு? சும்மா எக்ஸாம்பிள்.
இது ஃபுல் காலி பாட்டில். ஃபுல் காலி பாட்டில். எங்க சேரு? நீங்க குடிச்ச நேரத்துல, நிதானம் இல்லாத நேரத்துல உங்கள்ட்ட இருந்து ஆட்டைய போட்டு நாங்க சேர்த்து வச்ச நகை நட்டுகளை அங்கிட்டு வைங்க. ஒரு நிமிஷம் இருங்க, விடுறதில்ல. 4 பவுன். என்ன பாக்குறீங்க? 210 ரூபா தேராது. எப்படி உரசாமலே சொல்றீங்க? நான் தேவட்டையில் வட்டி கடை வச்சிருக்கேன். மச்சம் பார்க்கறது இங்கே ஏன் இதில் எங்கே மச்சமா பார்த்தாலே தெரியுது. அப்புறம் மச்சம் பார்க்கறது இது நீங்கள் சேர்த்து வச்ச நகை. இது நாங்கள் குடிச்சிட்டு போட்ட காலி ஃபுல் பாட்டில். நான் கேட்கறது சரினா பெண்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கக்கா. நம்ம பிள்ளைக்கு கல்யாண காரியம்னா நீங்க குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா? நம்ம சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமா? தட்டுங்க கையை பெண்கள்லாம். ஆயா வரையும் தட்டுறாங்க, பார்த்துங்க நடுவர் அவர்களே. ஆயாவுக்கு தட்டாதா? பெண்ணை கேட்டா பிள்ளைக்கு கல்யாணம்னா நீங்கள் குடிச்சிட்டு போட்ட காலி பாட்டில் யூஸ் ஆகுமா? நீங்கள் சேர்த்து வச்ச நகை நட்டு யூஸ் ஆகுமா? அவ்வளோதான் சார், சிம்பிள். இப்போ 2 வீட்டில் இருக்கு. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாதம் இருக்கு. நைட்டு திருடன் வாரான், எதை தூக்கிட்டு போவான்? போட்டு போயிடும். நம்மகிட்ட 25 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டில் அங்கேயே கிடக்க, ஒன்றும் அசைக்க முடியாது சார். என் வளையல் 4 பவுன் அடகு வச்சுன்னு வச்சுங்க, என் குடும்பமே 1 மாசத்துக்கு உட்காந்து சாப்பிடும். இதை வச்சு எத்தனை குடும்பம் சார் வாழும்? என்ன கேட்ட? பாட்டை தூக்கி போட்டு உடைக்கிறது எதுக்கு? உடைக்கல, தொட்டம் கீழே விழுந்துருச்சு. தொடுறது விழுவாது. இப்போ என்னமோ சொன்னி என்ன? 1 மாசத்துக்கு அடகு வச்சனா என் குடும்பத்தை 1 மாசத்துக்கு உட்காந்து சாப்பிடும். 4 பவுன் அடகு வச்சா இதை வச்சா எத்தனை குடும்பம் வாழும்? ஒரு ஃபுல் பாட்டில் கடையில் வாங்குகிறோம். இதை அப்படியே குடிக்க முடியாது. ஹார்லிக்ஸ் கிடையாது. இது குடிக்கணும்னா 2 லிட்டர் தண்ணி வாங்கணும். தண்ணி விற்கிற குடும்பம் பிழைக்குது. 1 4 கப்பு வாங்கணும். கப்பு விற்கிற குடும்பம் பிழைக்குது. 2 ஒரு உப்பு கறி வாங்கணும், அப்போதே சரக்கு போகும். 3 ஒரு சுண்டல் 1 வாங்கணும். 4 இடையில ஒரு ஃபில்டரை இழுத்து விட்டால் தான் சரக்கு ஒழுங்காக உள்ளே இறங்கும். சரி. 5 ஒரு கலரை கலந்தாத்தான் சரக்கு நெடி இல்லாமல் உள்ளே சுட்டாமல் இறங்கும். 6 ஒரு ஊறுகாயை தொட்டு அப்படின்னா போனது வெளியில் வராமல் இருக்கும். 7 குடிச்சிட்டு பாட்டில் தூக்கி போட்டால் ஒருத்தன் அதுக்கு ஐஸ் வாங்கி திம்பான். 8 உன் நகையால் எத்தனை குடும்பம் பிழைச்சிச்சு? 1 குடும்பம். என் பாட்டிலால் எத்தனை குடும்பம் பிழைக்குது? 8 குடும்பம். அப்போ நான் பெரியாளா நீ பெரியாளா? 8 குடும்பம் வாழும். ஆனால் உங்கள் குடும்பம் போயிடும், பரவாயில்லையா சார்? அதில் தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு. தயவு செய்து நண்பர்களே, மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். உங்களை நம்பி உங்கள் பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள், உங்கள் தாய்மார்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், உங்கள் மனைவி காத்து கொண்டிருக்கிறார்கள். மது அருந்திவிட்டு தயவு செய்து வாகனம் ஓட்டாதீர்கள் என்பதை சொல்வதற்காகவே இந்த செய்தியை நாங்கள் நகைச்சுவையாக பதிவு செய்தோம். தயவு செய்து மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். குடியார புருஷன் வீட்டுக்கு 10 மணிக்கு நைட்டு வரட்டும். வெறும் வயிற்றோட என்னைக்காவது அவனை தூங்க விட்டுருப்போமா? ஏந்திரியா, வெறும் வயிற்றோட படுக்காத. வயிற்றுல புழுப்பூச்சி வந்துடும், அல்சர் வந்துடும், சாப்பிடுன்னு குடிகார புருஷனை கூட தட்டி 3 வேளையும் சாப்பாடு போட்டு மன்னவனா வாழறவதான் மனைவி. நடுவர்களே, எப்படி வாழறோம் தெரியுமா? மன்னவனே மன்னவனே மலையிட்ட சின்னவனே, உன்னை போல யாரும் இல்லை தலைவா தலைவா. உங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்து கொண்டே தன் வாழ்க்கையை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பொம்பளையும் ஆமை போல் வாழறா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. தட்டுக்க உண்மையான கை தட்டுங்க. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு சார். கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறீங்க. ஆமா. பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறீங்க. ஆமா. குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறீங்க. ஆமா சார். ஆமை எப்படி ஓட்டுக்குள்ளே குடும்பத்தை சுமந்து செல்லுதோ அது போல ஒரு பெண்ணும் சுமந்து செல்றான். ஆமா. ஆமையும் பெண்ணும் ஒண்ணு. மாப்பிள்ள அதாண்டா சொல்லியிருக்காங்க, ஆமை பூந்த வீடு விளங்காதுன்னு. ஊசியும் பெண்ணும் ஒண்ணு. சத்தியமா ஊசியும் பெண்ணும் ஒண்ணுதான். ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லாட்டினா கோர்த்து விட்டு போயிருவாங்க. சார், இவ்வளவுக்கு பேசுறீங்கல்ல, எல்லா ஆண்களும் ரவுண்ட் கட்டி உங்களுக்காக கை தட்டுறாங்கல்ல. இப்ப ஒரு கேள்வி கேக்குறேன், கேளு. வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்களா எங்க சிங்க பெண்களா? எந்த காலத்திலும் வலிமையில் சிறந்தவர்கள் என் ஆண்குல சிங்கங்கள் தான். தட்டுகள் ஸ்ட்ராங்கா பாத்துக்குருவோம். விழா கமிட்டியும் சேர்ந்தாச்சா? எல்லாம் நம்ம குரூப்.
நான் கேக்குறேன், வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள், நான் ஒத்துக்கிறேன். பெண்கள் மென்மையானவர்கள், ஆண்கள் வலிமையான அங்க இருக்கிற ஒரு மரம் மாதிரி, பெண்கள் மென்மையான இந்த கீழே கிடக்கிற புல்லு மாதிரி. நான் கேக்குறேன், மழையோ வெள்ளமோ புயலோ வந்தா இந்த மரம் என்ன ஆகும்? ஒட்டிஞ்சிரும் சார். இந்த புல்லு எப்படி இருக்கும்? அது பாட்டுல ஆடிக்கிட்டே இருக்கும். இப்ப வலிமையில் சிறந்தவர்கள் ஆண்கள், சிங்க பெண்கள், தட்டுக்க கைய பெண்கள், தட்டுக்க நல்லா தட்டுக்க, மண்ணவாரி தூத்து என் மேல. பாத்தீங்களா? கவலையே படல. ஆண்கள் மரம் மாதிரி, ஆமா, சாஞ்சிரும், ஆமா சார், ஒடிஞ்சிரும். ஆமா, இந்த புல்லு சாயாது. பெண்கள் மாதிரி மாடு வந்தா மேஞ்சிரும், சாணி தான் மிச்சம்னா. சார், ஒரு கரண்டி மாவுல தான் இட்லி ஊத்துறோம், ஒரு கரண்டி மாவுல தான் தோசை ஊத்துறோம். இட்லி இருக்கல இட்லி, அது ஆண்கள் மாதிரி குறுகிய வட்டத்துல இருப்பீங்க. தோசை இருக்கல தோசை, அது பெண்கள் மாதிரி பறந்து விரிந்த மனப்பான்மை உள்ளவர்கள், சிங்க பெண்கள், நட்டுவரவர்களே. ஆண்கள் இட்லி மாதிரி. ஆமா மாப்பிள்ள, நம்ம இட்லி மாதிரி தான். அதான்டா இட்லியை வைக்கும் போது வெந்திருச்சான்னு குத்தி குத்தி பாக்குற அளவு போல இருக்கும். பெண்கள் தோசை மாதிரியே. ஆமா, தோசை எடுத்து பாருங்க, ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கம் கருப்பா இருக்கும். அதுக்கு கேரக்டரை புரிஞ்சிக்கவே முடியாது. இதான் உண்மை சார். அந்த இட்லியோட சுவை கூட சட்டினியை தொட்டாதான் தெரியுமே ஒழிய வெறும் இட்லியை சாப்பிட்டா என்னைக்கும் சுவை தெரியாது. அது மாதிரி ஆண்களுடைய சுவையை பக்கத்துல வாடுற மனைவியை வச்சுதான் உங்களுடைய சந்தோஷம் இருக்கு தெரியுமா? ஆண்கள் இட்லி மாதிரியா, பெண்கள் சட்னி மாதிரியா. ஆனா சிலர் பல வகை சட்னி சாப்பிடுறாங்க. தேங்காய் சட்னி சாப்பிட்றான், மல்லி சட்னி சாப்பிட்றான், மிளகா சட்னி சாப்பிட்றான். என்னை மாதிரி ஆளு சாம்பாரை போட்டு பண்ணிக்கிறான். சார், ஆண்களுக்கெல்லாம் சொல்றேன், ஆண்மைங்கிறது என்ன தெரியுங்களா? மனைவிக்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை, மனைவிக்கு குழந்தை கொடுப்பதல்ல ஆண்மை, தன் மனைவியை குழந்தையாக பார்த்து கொள்வதன் ஆண்மை. நடுவுகளே, கணவன் மனைவி எப்படி தெரியுங்களா பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? ஒன்ன நினைச்சு என்ன நினைச்சு வாழணும். என்ன நினைச்சு எவ்வளவு அழகு சார். கணவன் மனைவி உறவுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சண்டைக்கு காரணம் யாரா வேணாலும் இருக்கலாம், சமாதானத்துக்கு காரணம் நீயா இருக்கணும்னு எங்க ஒவ்வொரு பெண்களை பெத்த அம்மாவும் சொல்லி கொடுக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லியா கொடுக்குறாங்க? ஆமா, என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்களோ. ஒண்ணு நான் சொல்றேன் தெரிஞ்சு. என்னது? சர்வீஸுக்கு போயிட்டு வந்த பைக்கும் அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்த ஒய்ஃபும் 3 நாளைக்கு சொன்ன முடி கேட்காது. என்ன கிரீஸ் போட்டு திருவுவாங்களோ. ஒரே ஆரவாரம் தெரியுது. பாதிக்கப்பட்டோர்னால சங்கம் நாங்க. சார், ஒரே ஒரு விஷயம் எல்லா ஆண்களுக்கு நான் சொல்றேன். எங்க வீட்டுக்கு ஒய்ஃப் கூட நீங்க எல்லாம் மாமியார் வீட்டுக்கு வரீங்கல்ல சார், வரீங்கல்ல, உங்க மாமியார் வீட்டுக்கு போறீங்கல்ல, மருமகனை எங்க அம்மாவுக்கு பிடிக்கலனாலும், மருமகனை எங்க அம்மாவுக்கு பிடிக்கலனாலும் மகளை பிடிக்குங்கிற ஒத்த காரணத்தினால எங்க அம்மா உங்களை எப்படி சார் ட்ரீட் பண்றாங்க? வாங்க மாப்பிள்ள, கறி சாப்பிடுங்க, மீன் சாப்பிடுங்க, வராத மாப்பிள்ள வந்திருக்கீங்கன்னு கௌரவப்படுத்துறோமா? அதே மாதிரி உங்க வீட்டுக்கு நாங்க வாழ வந்திருக்கோம்ல சார், மாமியாருக்கு மருமகளை பிடிக்கல, ஆனா மகனை பிடிக்கல சார். உங்களை பிடிக்கல, உங்களை பிடிக்குங்கிற ஒத்த காரணத்தினால இந்த மாமியார்லாம் மருமகளை அட்ஜஸ்ட் பண்ணி போன என்ன சார் தப்பு? நான் கேட்குறேன். நியாயமான கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். இப்போ நான் ஒன்று சின்ன கேள்வி கேட்குறேன் எங்கள் ஆண்கள் சார்பா. கேளுங்க. நாங்கள் கல்யாணம் பண்ணி வர்ற மூத்த மருமையை நான் தான். ஆமாம். என் மாமனாரும் மாமியாரும் சொல்கிறாங்க தங்கமான மருமை, இவர் மாதிரி மருமையும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்கல்ல. நான் தான் தங்கமான மருமையில்ல. அப்போ என் குழந்தையா இன்னொரு இடத்துல மாப்பிள்ளை பார்க்குறாங்க. நம்மளே பொறுப்பாக உங்களுக்கு ஒன்றே அதிகம், அதான் விஷயம். நம்ம பறந்த மனப்பான்மை கொண்ட ஆளுங்க சார். 1000 பெண்களை பார்த்த கண்ணதாசன் தன் மனைவியை வர்ணிக்கிறாரு, நீங்க வர்ணிச்சிங்களா? அவர் 1000 பேர் பார்த்தாரு, வர்ணிச்சார். நான் எவ்வளவு பார்க்க வர்ணிக்க? ஏன் ஒருத்தரை பார்த்திருக்கீங்கல்ல? அவ வர்ணிக்கிற மாதிரி இருந்தா வர்ணிக்க மாட்டேனா? ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் உயிரே தயிரே குயிலேன்னு கொஞ்சறீங்க? 2 புள்ள பிறக்கட்டும், ஏன் சார் கொஞ்ச மாட்டேங்கிறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சறானா இயற்கை. இயற்கையை எல்லாரும் விரும்புவான், இயற்கை சீற்றத்தை எவனுமே விரும்ப மாட்டான்னு தெரிஞ்சுக்க. ஆனா என் மாமா கொஞ்சம் சார், அவர் வேலை வழி இல்லை கொஞ்சம். ஏன் உங்களுக்கு வேற வழி இருக்குதா என்ன? ஆமா, நீ மாதம் 25 நாள் பட்டிமன்றம் வந்துடுற, மிச்சம் 5 நாள் தான் இருக்கா. கொஞ்சம் வாரு. என்னை பார்த்து கவிதை பேசுவாருக்கா? வச்சே துப்புவார். என்ன கவிதை தெரியுமா? என்ன? என் இதயம் இருப்பது என்னவோ எனக்குள் மட்டும்தான், துடிப்பது என்னவோ உனக்காக மட்டும்தான் சொல்லுவாரு சார். ஆஹா, இதய மாற்ற அறுவை சிகிச்சையே நடக்கும் போல இருக்கு. ஆமா சார். எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனா. என்னன்னு? அன்பே நீ உயிர் எழுத்து, நான் மெய் எழுத்து, உங்க அப்பந்தான் ஆயுத எழுத்து, உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து, இது என் தலையெழுத்துன்னு எழுது. எங்க வீட்டுக்காரர் கவிதை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அன்பே
அன்பே நீ ஒரு தோசை, உண்மையில் எனக்கு ஒரு ஆசை. விழுந்தா 2 விழுவும் பூசை. எங்க ஊர்ல ஒருத்தர் காதல் கவிதை எழுதுனா, அன்பே உன் கண்ணங்கள் மிராண்டா, நம்ம 2 இருந்து வெராண்டாவில் பெராண்டா அவ்வளவு கிராண்டா இருக்கும். எங்க வீட்டுக்காரர் கவிதை சொன்னாரு, என்ன அன்பே நீ ஒரு கெட்டி சட்னி, என்ன போடிடாத பட்டினி. பெரிய சாப்பாடு குடும்பமா இருக்கும் போல இருக்கு. எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனா, எப்படி அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன், நீ ஏன் ஏத்து விட்டு சமூகத்தோடு ஓடி போயிட்டாய் அப்படின்னா. எங்க வீட்டுக்காரர் ஒரு கவிதை சொன்னாரு, என்ன சொன்னாரு, அன்பே நீ ஒரு அப்பம், வாடி வாழ்ந்து பாப்போம்னு சொன்னாரு. இன்னும் சாப்பாடை விட்டு வெளியில வரல. தோசை இட்லி ஆப்பம் சட்டினி இல்ல, அவ்வளவு சுவை கலந்த பெண் நடுவர் அவர்களே. தின்னு கட்ட குடும்பம்னு பேரு. சுவை கலந்ததெல்லாம் ஒண்ணு கிடையாது. 7 ஜென்மத்துக்கும் சார், 7 ஜென்மத்துக்கும் உன் கையால தான் சாப்பிடணும்னு சொல்லுவாரு தெரியுமா? அங்க ஒருத்தன் போண்டா சாப்பிடும் போது பாடும் போது எப்படி 7 ஜென்மத்துக்கு இருக்கணும் தெரியும்? எப்படி இருக்கும்? 7 ஜென்ம பந்த மனைவி என்பது உங்க மனைவி இல்ல நடுவர் அவர்களே. உண்மையே ஒத்துக்கிறேம்மா. உண்மையிலேயே இந்த ஸ்தீரன் சின்னமலை கவுண்டர் நற்பணி மன்றம் நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்றத்தில் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் மனைவி தான். என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்கு. தேவகோட்டையில் ஒரு வீடு, என் சொந்த ஊர் கிளியூர்ல ஒரு வீடு. என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு எனக்கு 10 ஏக்கர் சொத்து இருக்கு. என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான். உண்மையிலே இதை நான் ஒத்துக்கிறேன், பொய் சொல்ல மாட்டேன். என் மனைவி வர முன்னாடி நாங்கள் கோடீஸ்வர குடும்பம் சார். மொத்தம் 12 வீடு லைன் வீடு இருந்துச்சு சார். 10 வித்துட்டாங்க சார். இந்த 2 வீடும் வாடகைக்கு இருக்கவன் காலி பண்ண மாட்டேங்கிறேன், அதனால பத்திரம் போட முடியாமல் வச்சுருக்காங்க. மொத்தம் 70 ஏக்கர் சொத்து சார். எங்கள் அப்பா எங்கள் ஊர் நாட்டாமல் 60 போச்சு சார். இந்த 10 மட்டும்தான் இருக்கு. நான் கல்யாணம் பண்ணும்போது என் மாமியார் வீட்டில் 20 ஏக்கர் இருந்துச்சு, இப்போ 60 ஏக்கர் இருக்கு. என் வீட்டில் குறையுது, அவள் வீட்டில் ஏறுது. தயவுசெய்து இந்த தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை இதை மட்டும் எனக்கு கேட்டு சொல்லுங்க ப்ளீஸ் சார். எல்லாம் போனாலும் சொத்தா நினைக்கிற மனைவி பக்கத்தில் இருக்காங்கல்ல சார். அவங்க இருந்ததுனால தானே போட்டு போச்சு. அவங்க இருக்கணும் சார். உங்க மகளை நீங்க இளவரசியா பாப்பீங்களா, வேலைக்காரியா பாப்பீங்களா? என் மகளை நான் இளவரசியாகத்தான் பார்ப்பேன். உங்க மகளை இளவரசியா பாப்பீங்க. அப்ப யாரோ ஒரு அப்பனுக்கு கல்யாணம் பண்ணி வர்ற பெண்கள் நாங்களே இளவரசியா வாழ்ந்தவங்க தானே சார். இளவரசியா வாழ்ந்து எங்களை ஏன் இளவங்காத்த கிளி மாதிரி ஆக்குறீங்க? இளவரசியா வாழ்ந்த நீங்க அங்கே இருக்க வேண்டியதானே. இங்க ஏன் வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்க? நாங்க வந்தோம் பொண்ணு பார்க்க, நீங்க பின்னாடியே வந்துடுறேன். வந்ததுனால தானே சார் கரை பிடிச்சோம். கழுதைய கூட எங்க அம்மா கைட்டிட்டா கல்யாணம் பண்ணுவோம் சார். நாங்க எரும மாடை காட்டினா கூட கல்யாணம் பண்ணிப்போம். அட எருமை, அட கழுதை. இப்ப தெரியுதாடா இதுகளை ஏன் எருமை கழுதைன்னு திட்டுறோம்னு? இது தாண்டா சார்.